இப்படி 5 மணிக்கே பெட்ரோல் செட்டுக்கு போயிட்டேன். 5 மணிக்கே அனுப்பி போனீங்க. ஒரு பைக் தான் நிற்கிது ஆக்கல கடையில் வெயில் தானே வெயிலுக்கே பைக்கில் வரையில. ஆனால் அந்த கிராமக்குள்ளேருந்து சாலை அடிப்பட்டு கிட்டத்தட்ட அதிலே ஒரு 200-300 பைக் நிற்கும். பைக்கை ரோட்டில் விட்டுட்டு பாவம் உங்களை ரோட்டில் அடித்து கொண்டு தான் இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படி எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம். ஆனாலும் நாங்க இப்ப வந்து சலூனுக்கு போயிட்டு வந்தனால என்னது போனாங்க சலூனுக்கு. எனக்கு முடி வெட்ட. உங்களுக்கு முடி வெட்ட மாதிரி தெரியாது. உங்களுக்கு தலை பண்ண வளர்ந்துட்டு கீழே குனிஞ்சு நிறைய தாண்டது கொஞ்சம் பார்த்து குறைச்சி விடுங்க. நிறைய நல்லா குறையுங்கவா. தலைமுறை இப்படி திருப்பினா தான் வெட்டலாம். பாருங்க ஆளை எப்படி இருக்கிறான்னு சொல்லி. இத பார்த்தா ஜெரோமி மாதிரியே தெரியல. என்ன தலைமுடிய நம்மட்டு நல்லா குறைச்சாச்சு ஜெரோமிக்கு தலைமுடிய. ஆனா இந்த முறை நாங்க ஜெரோமிக்கு வெட்டினதான் உண்மையிலே தலைமுடி மடிவா நல்லா நீட்டா வெட்டி இருக்கிறேன். போன முறையெல்லாம் வெட்டினது வந்து உண்மையிலே அது எங்களுக்கு பிடிக்காம இல்லை அந்த தலைமுடி வெட்டு. ஆனா இந்த முறை நல்லா நீட்டா பொறுமையா ஆறுதலா வெட்டி இருக்கேன். நம்ம ஜெரோமிக்கு வடிவா இருக்கு. ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு. பாப்போம் ஜெரோமி டூ. ஜெரோமிக்கு வந்து தலைமுடியும் பட்டு அதுல கொஞ்சம் சொக்கு கிடக்குற மாதிரி கிடக்கு. என்ன தலைமுடியும் பட்டு வடிவா இருக்கு. அதோட நாளைக்கு ஸ்கூலும் இனி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் ஸ்டார்ட் என்ன. அப்ப என்ன மாதிரி ஜெரோமி தலைமுடி வட்டியாச்சு. பள்ளிக்கூடத்துக்குரிய எல்லா ஆயத்தமும் செய்தாச்சு ஜெரோமி. அப்ப நாளைக்கு இப்படி எழும்பி படிக்கிறான் பேல. என்ன அப்ப உசாரா விளம்புவீங்களா நீங்க? எழுப்பின கையோட ஓமா சரி. அப்ப நாங்க இன்றைக்கு வந்து ஜெரோமி அலுவலை முடிச்சாச்சு. மெயினா வந்து வாங்க தலைமுடிதான் மட்டும் கொண்டு நாங்க. என்ன அப்ப தலைமுடி நாங்க வெட்டிட்டோம். என்ன ஜெரோமி குட்டி? சரி. அப்ப புள்ள போய் தங்கச்சியில போய் விளையாடுங்க. நம்ம பாய். அப்ப இன்றைக்கு கழிச்சு கொண்டிருக்கவே எனக்கு வந்து நித்திர தூக்கு. இதவங்க போன நீங்க இரவு அம்மா நித்திர என்ன தூக்கி கொண்டிருக்கு. என்ன காரணம்னா நேற்றும் பைக்ல பெட்ரோல் இல்லை. இன்றைக்கும் பெட்ரோல் இல்லாம இருக்கா. பெட்ரோலும் இல்லை. நாளைக்கு கட்டாயம் வேலைக்கு போகணும். அப்ப என்ன செய்யறான்ட்டு இன்றைக்கு இப்படி 5 மணிக்கே பெட்ரோல் செட்டுக்கு போயிட்டேன். 5 மணிக்கே பெட்ரோல் செட்டுக்கு போயிட்டேன். பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அதுவும் கிராமக்கோட்டில் போய் பார்த்தேன். கிராமக்கோட்டில் வந்து இன்றைக்கு பவுசர் பெட்ரோல் வரான்னு சொல்லி அங்கே இல்லை. அப்படியே பக்கத்தில் இன்னொரு மந்தியம் இருக்கு. இப்போ மந்தியைக்கும் போனேன். மந்தியையும் போய் பார்த்தேன். அங்கேயும் சனமெல்லாம் கியூவில் நிற்கிது. அங்கேயும் பெட்ரோல் வரான்னு சொல்லிட்டேன். அங்கேயும் பெட்ரோல் வரான்னு சொன்னபடியா. அப்போ இப்போ எங்கட கடற்கரை அங்கே என்ன கடற்கரை முனைக்கிட்ட போனேன். அங்கே முனைக்கிட்ட வந்து பெட்ரோல் அடிச்சு கொண்டு இருந்தேன். நம்ம அடிச்சு கொண்டேன்னா சனம் கியூவில் நிற்கிது. 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணினோம். நான் 5 மணிக்கு தொடங்கிடும். அப்போ நானும் போக அங்கே ஆக்கள் அடிச்சு கொண்டு தான் இருக்கணும். அம்மா சனமான்னு சொன்னா என்ன சனமாப்பா பெட்ரோலுக்கு. அதோட கூடுதலா எல்லாமே மோட்டார் பைக் தான் பாவிக்கிறது கூட. மோட்டார் பைக்கும் ஆட்டோவும். ஆனால் ஆட்டோ ஓரளவு பரவாயில்லை. பைக் வந்து எக்கச்சக்கமான பைக் இல்லை. இப்போ நான் 5 மணிக்கு போய் நின்ற இடத்தை பார்த்தாலே எனக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு 350-400 பேர் நின்றுருப்பினா. 300-400 பேர் கிட்ட நின்றுருப்பினா. அதுக்கு பின்னுக்கு தான் நான் சரி என்ன செய்யறது, கட்டாயம் அடிக்கத்தானே வேணும். பெட்ரோலும் இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது. அங்கே நீ ஸ்கூல் தொடங்குது. அங்கே ஜெரோமிக்கு டியூஷனுகள், எங்களோட வேலைகள், அதோட ஓடுறதுக்கு சைக்கிளும் இல்லை. அப்ப ஏற்கனவே சைக்கிள் ஒன்று இருந்தது. அந்த போன முறை பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று வரைக்குள்ள அப்பேக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்தனாங்க. ஒரு சைக்கிள் வந்து 50,000 இல்ல
செகண்ட் ஹேண்ட் செகண்ட் எடுத்தாங்க 50,000க்கு எடுத்தாங்க 50,000க்கு ரோசாயன சங்கிலியை கொண்டு அடகு வச்சு போட்டு வேலை போறதுக்கு சைக்கிள் ஒன்று தேவைன்னு சொல்லி அதுவும் புது சைக்கிள் இல்ல அது செகண்ட் ஹேண்ட் ஒரு முக்கா கண்டிஷன் ஒரு அரை கண்டிஷன் சொல்லலாம் அந்த சைக்கிள் எடுத்து வச்சுதான் கொஞ்ச நாள் வேலைக்கு போனது. பிறகு பெட்ரோல்கள் எல்லாம் கொஞ்சம் நிலப்பாடுகள் சரியா வந்ததுக்கு பிறகு அந்த பைக்கை கொண்டு அந்த சைக்கிளை கொண்டு அப்படியே வித்தாச்சு. ஆனா 50க்கு வித்துறாங்களா 50க்கு எடுத்துறாங்களா ஆனா கொடுத்தது வந்து 25க்கு தான் கொடுத்துறாங்க 25,000க்கு தான் கொடுத்துனாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் சைக்கிள் எல்லாம் வந்து ரங்க வலிக்கிட்டு பெட்ரோலுக்கும் தட்டுப்பாடு இல்லாம போன வழியா அப்ப அந்த சைக்கிளை வந்து 25,000 தான் கொடுத்தது. ஆனா திரும்ப இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லி தெரியாம போயிட்டு அப்ப நானும் போய் பெட்ரோல் எல்லாம் அடிச்சிட்டு கட்டாயம் மடிக்கத்தானே வேணும்னு போட்டு 5 மணிக்கு போனேன். நான் இங்க வர எப்படியும் ஒரு 10:30 வரும். 10:30க்கு தான் வந்தது. ஆனா உண்மையில வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இல்ல இங்க. அங்க நியூஸ்ல சொல்றாங்க உண்மையான தேவையான எரிபொருள் இலங்கையில இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் என்ன செய்யறது, எங்களுக்கு பெட்ரோல் பைக்கு தேவைன்றபடியா நாங்க கீழே அடிக்கத்தானே நாங்க பெட்ரோல் தட்டுப்பாடுல போயிட்டே இருக்கல. அதெல்லாம் எத்தனை சனம் வந்து வெளியில வந்து அப்பா காவல் காத்து கொண்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு தேவைதானே கட்டாயம் பெட்ரோல் வந்து அத்தியாவசியமான ஒரு 2 அப்படியா தேவைதானே. பெட்ரோல் கேஸ் எல்லாம் வந்து எரிவாயு எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட அத்தியாவசிய தேவைக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அரிசி சீனி பருப்புன்ற மாதிரி இதுக்கும் ஒரு அத்தியாவசியம் தான். அப்ப உண்மையிலேயே அங்கேயும் போறன்னு சொன்னாலே யுத்தம் பண்ணா பயங்கர யுத்தம் நடந்து கொண்டிருக்கு ஈரான்ல. அதோட ஈரான் அந்த பெரிய ஜனாதிபதினு பெரிய ஒரு அதிகாரம் கொண்ட அந்த அவரும் வந்து உயிரிழந்துட்டாருன்னு சொல்லி கமேனி என்று சொல்லி அவர்கிட்ட பேர், அவரும் உயிரிழந்துட்டான்னு சொல்லி நியூஸ்ல அங்க சொல்லி கொண்டிருக்கணும். அப்ப அதால அங்க அடிபட்டா கூடுதலா இங்க எங்களுக்கு தான் கூடுதலா தாக்குங்கள். அப்ப போதிய அளவு பெட்ரோல் இருக்குன்னு சொல்லி இங்க சொல்றீங்கன்னா என்ன செய்யறது. அப்ப நாங்க பெட்ரோல் அடிக்கணும் பண்றதுக்காக நானும் போய் அடிச்சுட்டு வந்தேன். இந்த அடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. இப்ப நாங்கள் ஜெரோமிக்கு தலைமுடி வெட்டைக்குள்ள நாங்கள் போய் பார்த்து நாங்க பாருங்க, நான் உங்களுக்கு அதுல வீடியோல போடுறேன். அந்த கிராமக்கோட் பெட்ரோல் செட்டும் அதோட எரிபொருள் நிரப்பு நிலையம் அதோட மந்திகையும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை கியூல நிக்கிற ஆக்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி என்று சொல்லி. உண்மையிலேயே பெட்ரோல் வரையில இன்னும் பெட்ரோல் வரையில. ஆனா அங்க கிராமக்குள்ள இருந்து சாலை அடி மட்டும் கிட்டத்தட்ட அதுல ஒரு 200-300 பைக் நிற்கும். பைக் ரோட்ல விட்டுட்டு பாவம் அங்கே ரோட்ல எல்லாம் வெளியில ஒரு வெயிலுக்குள்ள நின்று கொண்டு இருக்கணும். சரியான வெயிலும் சரியான வெயிலும் பைக்கை முட்டுட்டு எல்லாரும் வந்து அங்கே கரை இருக்கு. இனிமே கிடக்கு. ஆனா அவளுக்கும் பெட்ரோல் அடிச்சு கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் அடிக்க வழி கிடையில. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து கிராமக்கோட்டை பெட்ரோல் சைட் என்ன பாருங்க. அப்படியே எவ்வளவு ஆக்கள் வந்து கியூல நிக்கணும் சொல்லி பெட்ரோலுக்கு என்ன அப்பா வரிசையில நிக்கிறீங்க. ஒரு பைக் தான் நிக்குது, ஆக்களை காடு இல்ல, வெயில் தானே. கிராமக்கோட்டில இருந்து நாங்க சாரையடியான வந்து கொண்டிருக்கிறோம். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து மந்திய சிலை அடியன எரிபொருள் நிரப்பு நிலையத்தை பாருங்க. அது வந்து காலையில பவுசர் இன்னும் வரையில வரையில பவுசர் வராமலுக்கே பாருங்க எவ்வளவு டவுட்டா இருக்கு. பெட்ரோல் திடீரென்று இப்படி ஒரு தட்டுப்பாடுன்னு சொல்லல, திடீரென்று இப்படி ஒரு க்ரோட் வருமானு சொல்லி எதிர்பார்க்கல. அதோட வந்து இப்ப பெட்ரோல் ஒரு செட்ல முடிஞ்சால் அவையில் ஓர்டரின் படி தானே அங்க கொண்டு ஃபில் பண்ணி கொடுப்பினோம். ஓர்டரின் படி பேருக்குள்ள இந்த செட்டுக்கு வரும், அப்புறம் அடுத்த நாள் அங்க வருமானபடியா அப்ப மாறி அடிச்சு கொண்டிருப்பினோம். அப்ப நான் போன இடத்துல பரவாயில்ல, நானும் யோசிச்சு கொண்டிருந்தேன் கிட்ட போயேக்க பெட்ரோல் இல்லாம முடியுதோ அது ஏதோ கடவுளே என்று நல்லபடியா அடிச்சு வந்தாச்சு. நான் அடிச்சு வந்து 2,000க்கு தான் அடிச்சேன். ஆனா டேங்க் அங்க ஃபுல்லா அடிச்சு விடுறேன். டேங்க் ஃபுல்லா அடிக்கணும். அப்ப ஃபுல்லா நான் அடிக்கல. அப்ப நானும் போய் 2,000க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டேன். அடிச்சுட்டு வந்ததா எனக்கு ஒரு சந்தோஷம். கடைக்கு போண்டா இங்கால நடந்துல போகணும், பரத்துறைக்கு நடந்து போகணும். மற்ற ஜெரோமிக்கு டியூஷன் ஏத்தி இறக்கணும், அவ்வளவு கஷ்டம். என்ன பெட்ரோல் மற்ற உங்களுக்கு மெயினா வேலை இல்ல, அதான் இன்றைக்கும் வேலைக்கும் போகல. பெட்ரோல் இருக்கேக்குள்ள அதுட்டு அருமை தெரியாது. இப்ப இல்லாத நேரம் ஒரு கிரவுட் ஒன்று வரைக்குள்ள அப்பா பெரிய பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி ஃப்ரீயா இருக்கலாம், நல்ல நித்திரை அடிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா பார்த்தேன் சரி வராது, என்ன செய்யறது.
அப்படியே இப்படி எழும்பி தேத்தனை முடிக்கல 5 மணி போய் அடிச்சுட்டு 10:30 தான் வந்தது. அதோட நேற்று எல்லாம் அந்த கடையில தலைமுடி ஓட்டுற சொன்னவரை எல்லாரும் வந்து கேன் எல்லாம் எடுத்து கொண்டு போறோம். ஆனா இண்டையில இருந்து அப்படி கேன்ல எல்லாம் கொடுக்கல, பைக்கு தானே ஃபுல்லா அடிச்சு விட்டதாமே. நேற்று கேன்ல எல்லாம் கொடுக்கணும். அதோட தட்டுப்பாடுன்னு சொன்னா கேன்ல எல்லாம் கொடுக்க மாட்டேன். தட்டுப்பாடு இல்லைன்றபடியா கேன்ல எல்லாம் அடிச்சு கொண்டு போறேன். நேற்று எல்லாம் கொடுத்தினோம். ஆனா இன்றைக்கு நான் அங்க போய் அடிச்ச அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துல வந்து இன்றைக்கும் கேன்ல ஒன்றும் கொடுக்கல. பைக்ல நான் அடிச்சு கொண்டு இருக்கேன். ஆனா உண்மையிலே பைக்ல அடிக்கிறது நல்ல சொன்னா கேன்ல அடிச்சு கொண்டு போயிருக்க பின்னுக்கு அங்கேருந்து வாராக்கள் வந்து கிட்ட போயக்குள்ள அங்க பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா உண்மையில அவியலுக்கு ஒரு பெரிய ஒரு அப்செட் ஆயிருக்கும். பாவம் தானே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உருட்டி கொண்டு நின்று டைம் இல்லாம கட்டு நிக்க கிட்ட போய் பெட்ரோல் அடிக்க அவ்வளவு கவலையா இருக்கும். நான் நினைச்சு போனேன், இன்றைக்கு ஏதோ நல்ல தப்பிட்டீங்களே, நல்லா போயிட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். ஏதோ நீங்க போன மாதிரி ஒரு மாதிரி பெட்ரோலும் வந்து அடிச்சுட்டு டைம் வந்துட்டீங்க. உண்மையிலே அதுதான் மற்றவன் வந்து முந்தி செல்லைக்குள்ள சந்தோஷப்படுறது உண்டு. என்னது லைன்ல நிக்கக்குள்ளதான். மற்ற விஷயத்துல இங்க கூடுதலா எல்லாருமே ஒரு போட்டியல் பொறாமையல் இருக்கிறது அப்படித்தான். ஆனா உண்மையிலே மற்ற லைன்ல நிக்கக்குள்ள மற்ற முந்தி செல்லைக்குள்ள எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் கிட்ட போ நாங்க கிட்ட போறோமே இது வருமே. ஆனா உண்மையிலே அந்த இடத்துல அப்படி சந்தோஷப்படணும் இருக்கக்கூடாது. மற்றவனுமே நல்லா இருக்கணும், அது சந்தோஷப்படணும். அவன முயற்சியில அவங்க நல்லா இருக்கிறாங்க, எங்கட முயற்சியில நாங்களும் நல்லா இருக்கணும். போட்டி பொறாமை இல்லை, கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்ப இன்றைக்கு வந்து சரியா பசிக்குது. காலையில வந்து தோசை தான் சாப்பிட்டேன். அது 2 தோசை தான் இருந்தது, 3 தோசை இருந்ததா நான் டைம் கடந்துட்டு 10:30 வந்தபடியா நான் சாப்பிடல. இப்ப 2 தோசை சாப்பிடுவோம். மதியம் என்ன சமைச்சதோ தெரியல, அதையும் சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுவோம்? வேற எதுவும் நீங்கள் ஒன்றும் இல்ல கருத்துக்கள்? ஒரு கருத்தும் இல்ல. ஜெரோமியம் வந்து நாங்க இன்றைக்கு டியூஷனுக்கு கொண்டே விடணும். அப்ப நாங்க சாப்பிட்டு கொண்டே விட்டு விடுவோம். என்ன 4 மணிக்கு இருக்கு. 4 மணிக்கு படிப்பு கட்டாயம். பத்திய காலத்துல படிப்பு எல்லாம் முக்கியம். அதோட அந்த 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்கு வார அந்த கேள்விகள் அதுகளை பார்த்தாலே நாங்களே யோசிக்க வேண்டியது. அப்படியான ஒரு கேள்விகள் இப்ப என்ன செய்யறது? முதல்ல எல்லாம் அப்படி இல்லை. ஆனா இப்ப கூடுதலா கட்டாயம் படிப்பு வந்து டியூஷன்களை விட்டா தான் அவையிலும் கொஞ்சம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். ஜெரோமி ஏற்கனவே டியூஷனுக்கு போறா. அப்ப இன்றைக்கு நாங்கள் இன்னொரு டியூஷனை கொண்டு சேர்க்க போறோமோ, அதாவது வந்து இங்கிலீஷ் டியூஷனுக்கு உண்மையாவே முறையும்படி ஜெரோமியை வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷனுக்கு வந்து முதல்ல விட்டுருக்கணும். எங்களுக்கு நாங்க பார்க்க போனா ஜெரோமியை வந்து லேட்டா தான் சேர்க்கிறோம். அப்ப எங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையும் அமைய இல்லை. அப்ப இன்றைக்கு தான் கட்டாயம் இப்படி ஆச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கட்டாயம் ஜெரோமியை கொண்டே சேர்க்கணுமெண்டே ஒரு முடிவெடுத்து கொண்டே நாங்க விட போறோம். மற்ற டியூஷன் தமிழ் மற்ற அந்த கணிதங்கள் அதெல்லாம் சும்மா நார்மலாகவே டியூஷனில் சொல்லி கொண்டிருக்கேன். இப்போ இங்கிலீஷ் வந்து கட்டாயம் வேணும். இப்போ அடிப்படையாக இங்கிலீஷ் தான் கட்டாயம் வேணும். இங்கிலீஷ் இல்லாமலுக்கும் ஒன்றுமே செய்யலாம். உடம்பு வேலையிலும் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம். இப்போ அந்த வேலை இப்போயே கொண்டே விட்டா தான் நல்லம். இப்போ இன்றைக்கு 4 மணிக்கு எங்களை விளைச்சொரு வைக்கணும். அப்போ 4 மணிக்கு நாங்கள் இன்றைக்கு கொண்டே ஜெரோமியை கொண்டே சேர்க்க போகிறோம். அதோட இப்போ இங்கிலீஷ் ஜோவேல் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமாண்டா அப்படியே, ஏன்னா கொஞ்சம் பரவாயில்லை. 2 ஜோவேல் வந்து ஜெரோமிக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கும். இங்கிலீஷ் வந்து பக்காவா தெரியும் ஜோவேலுக்கு. பக்காவா ஃபுல்லா. ஐயோ கடவுளே. ஆனா நான் ஜெரோமியை படிப்பிச்சு கொடுக்கறத விட ருஷானி கூடுதலா இங்கிலீஷ்ல எல்லாம் வெளுத்து தள்ளும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டே இங்கிலீஷ் டியூஷன்ல கொண்டே சேர்க்க போறோம். கட்டாயம். நான் வந்து தமிழ் சொல்லி கொடுப்பேன், ஜோவேல் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கும். அதான் 9 எடுத்தாங்க. 9 எடுத்துட்டாலும் பேர் இருக்கிறேன். சரி, அப்ப நாங்க சாப்பிடுவோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட சாப்பாடும் வந்து மதிய சாப்பாடு என்ன பாத்தீங்கன்னு சொன்னா மீன் வேண்டியல இன்றைக்கு ஃபுல்லா மரக்கறி தானே. வெள்ளிக்கிழமை மரக்கறி. அப்ப என்ன மரக்கறின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுதானே நானும் ஓம் பண்றேன். வெள்ளிக்கிழமை இல்ல, இன்றைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. என் வெள்ளிக்கிழமை தான் மரக்கறி சாப்பிடுவோம் இல்லையா? எனக்கு மீனை விட மரக்கறி தான் விருப்பம். இப்போ மரக்கறி தந்தாலே சாப்பிடுவீங்க என்ன. அதான் நம்ம இன்றைக்கு ஜோவிலுக்கு அண்ணன் மரக்கறி வச்சு அவரே ஆசைப்படுறேன். அப்போ இன்னைக்கு எங்களோட கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாடும் உருளைக்கிழங்கும் போட்டு கறி, மற்றது கீரை, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட். ஏன்னா நான் நேற்று தான் யோசிச்சேன் இந்த மரக்கறி வேண்டைக்குள்ள கீரை வகையிலும் வேண்டி சேர்க்கணும். நேற்று என்கிட்ட சொன்ன மாதிரி உண்மையிலே இன்றைக்கு அந்த கீரை வேண்டி சமைச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் கீரை எடுக்கிறது வந்து நல்லா மரக்கறி சாப்பாடு
சாப்பிட்றோட எந்த பாதிப்புமே இல்லை. அதோட மெயினாக கீரையும் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சேர்க்கணும். அதோட சின்னாக்கள் சாப்பிட்றா இன்னும் நல்லா. ஆனால் கீரை வந்து என்ன ஒரு படி 100 ரூபா. என்ன ஒரு படி என்ன சொல்கிறா பார்க்க வந்து பொலிவாக இருக்கும். அதை வெட்டி கழுவி எல்லாம் வாங்கிச்சு விட இப்போ கொஞ்சமாக தான் வரும். ஒரு படி கீரை காணாது, 2 படி வேணுமே. விலைக்கேற்ற சத்து தானே கீரையை சாப்பிடணும். வெண்டைக்கும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பெட்ரோல் அடிச்சது. பெட்ரோல் அடிச்சா ஆசை வந்து நிறைவேறிட்டு. ஆனா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போனாலே வெக்கச்சக்கமான சனம் நிக்குது. அதுவும் வெயிலுக்குள்ள நிக்குது. நல்லாலாம் காலையில போய் அடிச்சு வந்தபடியா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். அதானே மதியம் போயிருந்தா என்ன பெட்ரோல் அடிக்க போறாக்கள் நீ வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு தான் போடும் போறாங்க. அப்படியே ஆக்கள் செட்டில் அவங்க காலையில் நிற்கவே ரோஷானி கோல் எடுத்தது. பிளேண்டிங் குடிக்கல அப்படியே போயிட்டீங்கண்டு. அப்போ நாங்கள் ரோஷானி சுடுதண்ணி போத்தெல்லாம் பிளேண்டியை ஊற்றி கொண்டு வர என்ன பக்கத்தில் கடையில் இருக்கு. பைக்கை விட்டுட்டு போயிடலாம். சரி விட்டுட்டு போனால் நீங்கள் பின்னுக்கு நிற்பீங்க போய். இப்போ என்ன செய்யறது ஒரு மாதிரி நினைச்ச மாதிரி பெட்ரோல் வந்து அடிச்சு எங்களோட தேவையை நாங்கள் இன்றைக்கு நிவர்த்தி செய்தாச்சேண்ணா. இப்போ எங்களோட சாப்பாடும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் இன்றைக்கு சாப்பாடு மரக்கறி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பட் வந்து அந்த உருளைக்கிழங்கு கருவாடு போட்டால் அந்த கறி நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. என்ன கருவாடு போட்டோம்? இது வந்து அந்த கட்டா கருவாடு வந்து அந்த முள் ரெண்டு வேர்னது இன்னும் இருக்கும் இருக்கு. கருவாடு பண்டை அந்த மாசத்துக்கு போடுறது தானே. கருவாடு பண்டைக்கு ஃப்ரீயாக தந்தது எங்களுக்கு. ஆனால் உண்மையிலே அந்த முள்ளு நார்மலாக உருளைக்கிழங்கு கறி காய்ச்சைக்குள்ளே வந்து வேறு டேஸ்ட்டு. ஆனால் அந்த முள்ளை போட்டு காய்ச்சைக்குள்ளே ஒரு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சரி, அப்போ நாங்களும் வந்து இதில் நாங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் வீடியோ சந்திக்கிறோம். பாய்.